கடன் வாங்குவதில் யார் முன்னிலை? மத்திய அரசா, மாநில அரசா? திவாலாகும் நிலை ஏற்படுமா? தமிழ்நாடு அரசின் நேரடி கடன்கள் 8,33,361 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. இது தமிழ்நாட்டின் மொத்த உற்பத்தியில் 26.41 விழுக்காடாக இருக்கு. 2024-25 ஆண்டில் தமிழ்நாடு அரசு சுமார் 49,638 கோடி ரூபாய் கடன்களை அடைக்க வேண்டியிருக்கு. இதுக்காக போதிய நிதி இல்லாத சூழ்நிலையில் 1,55,584 கோடி ரூபாய் கடன் வாங்குவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதனால் 2024-25 நிதியாண்டின் நிறைவில் தமிழ்நாடு அரசின் கடன் 8,33,361.80 கோடி ரூபாயாக இருக்கும் அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டில் தமிழ்நாடு அரசின் கடன் 7,26,028 கோடி ரூபாயாக இருந்துச்சு. 2011-12 நிதியாண்டில் தமிழ்நாடு அரசின் கடன் 1,30,630 கோடி ரூபாயாக இருந்தது. இந்த கடனை அதிமுக அரசு படிப்படியாக உயர்த்தி 2020-21 நிதியாண்டில் 4,85,502 கோடி ரூபாயாக ஏற்றிட்டாங்க. இதுபோக மத்திய அரசின் கடன்கள் 2014 ஆண்டில் 54 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிலையில் 10 ஆண்டுகளில் 25 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே அதிகரித்து விடும். இது மாநில அரசின் கடன் நிலைமை. அதே போல மத்திய அரசுக்கு எவ்வளவு கடன்கள் இருக்கின்றன அப்படின்னு பார்க்கலாம். மத்திய அரசுக்கு உள்நாட்டு கடன், வெளிநாட்டு கடன் அப்படின்னு 2 வகையான கடன்கள் இருக்கு. மத்திய அரசு கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்த பட்ஜெட்டின்படி 2024 நிதியாண்டு இறுதியில் உள்நாட்டு கடன்கள் 1,63,35,070.06 கோடி ரூபாயாகவும், வெளிநாட்டு கடன்கள் 5,37,484.10 கோடி ரூபாயாகவும் இருக்கும். ஆக மொத்தம் 1,68,72,554.16 கோடி ரூபாய் கடன்கள் இருக்கும். இதை தொடர்ந்து 2025 நிதியாண்டு இறுதியில் உள்நாட்டு கடன்கள் 1,77,92,204.95 கோடி ரூபாயாகும். வெளிநாட்டு கடன்கள் 5,74,927.51 கோடி ரூபாயாகவும் இருக்கும். மொத்த கடன்கள் பொறுத்த வரைக்கும் 1,83,67,132.46 கோடி. வெளிநாட்டு கடன்களின் அந்நிய செலாவணி விகித மாறுபாடுகளும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் இந்திய அரசின் மொத்த கடன்கள் பார்த்தீங்கன்னா 2024 நிதியாண்டில் 172.37 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கு. 2025 நிதியாண்டில் கடன்கள் 187.35 லட்சம் கோடி ரூபாயாக உயரும் அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. தேவையின் அடிப்படையில் மாநில அரசு மத்திய அரசிடம் நீண்ட கால கடனோ அல்லது குறுகிய கால கடனோ வாங்க முடியும். இந்த கடன் நீண்ட காலத்தில் பயனளிக்கக்கூடிய திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம். உதாரணமாக பாலம் கட்டுதல், சாலை அமைத்தல், மின்சார உற்பத்திக்கான திட்டங்களுக்கான கடன் வாங்கி அதற்கான வட்டியை கொடுத்து கொண்டிருக்கும் பட்சத்தில் அதில் பிரச்சனை இல்லை. பல முறை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கடனை வாங்கி அன்றாட நடைமுறை மூலதனமாக சம்பளம் கொடுத்தல், பென்ஷன் கொடுத்தல் அப்படின்னு இது எல்லாத்துக்கும் பயன்படுத்தும் போது கடன் சுமை அதிகமாகுது. அதற்கான வட்டியும் வருடம் கட்ட வேண்டியிருக்கு. அதனால தான் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த மாநில அரசு தயக்கம் காட்டுறாங்க. மத்திய அரசோ பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் கடன் பத்திரங்களை வெளியிடுவதன் மூலமும் வெளிநாட்டில் இறக்குமதி மூலமும் கடன்களை பெறுகிறாங்க. ஆனால் உலகின் பொறுத்த வரைக்கும் எந்த நாடும் கடன் வாங்காமல் செயல்படவே முடியாது அப்படிங்கிறதா உண்மை. உலகின் வல்லரசான அமெரிக்காவின் வெளிநாட்டு கடன் எவ்வளவு தெரியுமா? 2023 ஆண்டின் கணக்குப்படி 2,624 லட்சம் கோடி ரூபாய். கடன் அப்படிங்கிறது தனிநபர் பெறுவதை போன்று வரையறை நாடுகளுக்கு பொருந்தாது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை அதன் சுழற்சிக்கு கடனும் ஒரு முக்கிய பங்காற்றுவது என்பது பொருளாதார நிபுணர்களுக்கு தெரியும். பணம் அப்படிங்கிற பெயரில் பண்டங்கள் பரவலாக்கப்படுகின்றன என்பதுதான் இதன் பொருள். ஆனால் இதற்கு ஒரு உச்சவரம்பு இருக்கு. பொதுவாகவே ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதத்தை வைத்து கடன் வாங்க உச்சவரம்பு நிர்ணயிக்கப்படுகிறது. இதன்படி மாநிலங்கள் 8.6 லட்சம் கோடி வரை கடன் வாங்கலாம். மத்திய அரசு ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி, அந்நிய செலாவணி கையிருப்பு, வெளிநாடுகளுடனான வர்த்தக நிலைமை ஆகியவற்றை கணக்கில் கொண்டு கடன் வாங்கணும். இந்த வரம்புகளை எல்லாம் மீறி கடன் வாங்கப்பட்டால் அரசுகள் திவாலாகிடும். பின்னர் பணவீக்கம், விலைவாசி உயர்வு, வெளிநாடுகளின் நிர்பந்தத்திற்கு அடிபணிதல் போன்றவை எல்லாம் வரிசையாக அரங்கேறும்.